சிக்ஷைனா என்ன? பல சமயங்களிலே சிக்ஷைனா தண்டனை நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம விசுவாசிகள் தேவன் என்னைக்கு நோய் கொடுத்து வியாதி கொடுத்து என்னை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சிக்ஷைனா தண்டனை கிடையாது. பாவத்துக்கான தண்டனை தேவன் ஏற்கனவே கிறிஸ்துவின் மேல வச்சுட்டாரு. அவரை விசுவாசிக்கிற நமக்கு தண்டனையே அவர் எடுத்துட்டாரு. அதனால நம்மள திரும்ப அவர் கண்டிக்கிறது கிடையாது பாவத்துக்காக. அப்போ இந்த சிக்ஷைனா என்னன்னா, இது ஒரு பயிற்சி. எப்படி ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரராக வரணும்னா அதற்கென்று பயிற்சி எடுக்கிறோமோ அப்படிதான் இந்த பயிற்சியையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது எப்படி தேவன் பயிற்றுவிக்கிறார்? நமக்கு நோயை கொடுத்தோ நம்மிடத்திலிருந்து எதையாவது பிடுங்கிட்டு போயோ அல்லது நமக்கு அழிவை கொடுத்தோ அவர் பயிற்றுவிக்கிறது கிடையாது. எப்படி அவர் பயிற்றுவிக்கிறார்னா, ஒரு வசனத்தை வாசிக்கல 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மை ட்ரெயின் பண்றாரு, நம்மை பயிற்றுவிக்கிறார். ஏன்னா அவன் எல்லா விதத்திலும் தேறினவனாகவும் சகல நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களா இருக்கும்படி எப்படி ஒரு நல்ல ஒரு போஸ்டுக்கு வர்றவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கப்படுதோ அப்படிதான் தேவன் நம்மை பயன்படுத்துகிறார், நமக்கு ட்ரெயின் பண்ணுறாரு. நமக்கு அதுக்காக தான் சிக்ஷை என்பதை கொடுக்கிறார். சிக்ஷை என்பது பயிற்சி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.